தரிசனம் மூலமாய் பேசுகிறார். இல்ல 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்களை கண்டேன். தரிசனம் மூலமா எசேக்கியேல்ட்ட பேசுகிறார். நிறைய உதாரணம் இருக்கு பைபிள்ல. அசரீரியா பேசுறாரு, ஆள் இருக்காது, ஒரு சத்தம், ஆபிரகாமே இதோ அடியேன் ஆண்டவரே. அசரீரியா பேசுகிறார். இயற்கையின் மூலமா த்ரூ நேச்சர், காட் ஸ்பீக்ஸ் த்ரூ நேச்சர். இயற்கையின் மூலமாய் பேசுகிறார், பல விதங்களில் பேசுகிறார். ஆனா இன்றைக்கு பிரதானமாய் அவர் பேசுகிற வழி இந்த வேதம். இந்த வேதம் நாம் ஜெபம் பண்ணும்போது நாம் அவரோடு பேசுகிறோம். வசனத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். நாம் பேசுவது மட்டும் போதாது, அவரும் நம்மோடு பேச வேண்டும். அந்த அனுபவத்தில் ஒவ்வொரு நாள் வளரும். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார் என்ற நிலையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லாமா? தினமும் கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும். சங்கீத புஸ்தகத்துல 150 சங்கீதம் இருக்கு. ஒரு நாளைக்கு 5 சங்கீதம் வாசித்தீங்கன்னா